Gandhi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. 4 போர்ல இந்தியா கிட்ட தோத்த பாகிஸ்தான் இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல 4 நாட்கள்ல வாங்கின அடி போதும்னு பின்வாங்கி இருக்கு. போர்னு ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் ஏவிய பாகிஸ்தான் அடிபணிஞ்சது எப்படி? இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்தியாவினுடைய பிரம்மோஸ் ஏவுகணை கவனம் பெற்றிருக்கிறது ஏன் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கிய இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல 9 பயங்கரவாத முகாம்களை தகர்த்துச்சு. பயங்கரவாத முகாம்களை மட்டுமே அழிச்சிருக்கோம், போரை நாங்க விரும்பல, அத்துமீறினா சரியான பதிலடியை கொடுப்போம்னு மத்திய அரசு சொல்லுச்சு. அதையும் மீறி அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்துச்சு அப்படிங்கறத 7ஆம் தேதியிலிருந்தே நாம பார்த்துக்கிட்டு தான் வரும். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள், ட்ரோன்களை எல்லாத்தையுமே இந்திய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் வானத்திலேயே தகர்த்துச்சு. டெல்லியை குறிவச்சு பாகிஸ்தான் ஏவின ஃபேட்டே ஏவுகணைய ஹரியானா மாநிலம் சிர்சாவில் வானத்திலேயே சிதைச்சிச்சு நம்ம இந்திய ராணுவம். அப்ப பாகிஸ்தானுடைய அடாவடியை அடக்க பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள், ராணுவ நிலைகளை குறிவச்சு தாக்குதலை நடத்துச்சு இந்திய ராணுவம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்க பாகிஸ்தானுடைய ஸ்காட் விமானப்படை தளத்துல தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய நூர்கான், முரித், சர்கோதா, ஷோர்கோட், ஐகோபாபாத், சுக்கூர், போலாரி, ரஹீம் யார்கான், சியால்கோட், பஸ்ரூட், சுனியன் உட்பட பாகிஸ்தானுடைய விமானப்படை மற்றும் ராணுவ தளங்களை குறிவச்சு தாக்குதலை நடத்துச்சு நம்ம இந்திய ராணுவம். இதுல நூர்கான் விமானப்படை தளம் ரொம்ப முக்கியமானது. அதாவது இஸ்லாமாபாத்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பாகிஸ்தானுடைய ரொம்ப சென்சிட்டிவான ராணுவ மையம். பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் பயிற்சி மையம், விமானப்படை விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பு மையம், பாகிஸ்தான் விமானப்படையுடைய இதய பகுதியா இருக்கிற விமானப்படை தளம். அங்க விமான ஓடுதளம் பெரும் சேதம் அடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த விமானப்படை தளத்தை குறிப்பிட்டு இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத மையத்தை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய சக்வால் மாவட்டம் முரித் விமானப்படை தளம் மற்றொரு முக்கிய இலக்கா இருந்துச்சு. பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துறதுக்கான முக்கியமான தளவாகவும் இது பார்க்கப்பட்டுச்சு. இங்கதான் துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2S, ஷஃபர்-1 ட்ரோன்கள், கண்காணிப்பு தாக்குதல், உளவுத்துறை சேகரிப்பு தளவாடங்களை நிறுத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல அவசரகால போர் விமானங்கள் செயல்பாடுகள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது பஸ்ரூர் விமானப்படை தளம். இங்க இருக்கிற ரேடார் கட்டமைப்பை இந்தியா வீசிய ஏவுகணை சிதைச்சிருக்கு. இந்திய எல்லைக்கு பக்கத்துல இருக்க சியால்கோட் விமானப்படை தளம் இந்திய ராணுவ தாக்குதல்ல விரைவா செயலிழக்க செய்யப்பட்டிருக்கு. ஜம்மு அப்புறம் பஞ்சாப் குறிவச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு முக்கிய தளமாகவும் இது செயல்பட்டுச்சு. பாகிஸ்தானுடைய ரஹீம் யார்கான் விமானப்படை தளத்தை குறிவச்சும் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. பாதுகாப்பு ரீதியா முக்கிய விமானப்படை தளமாகவும் இது இருக்கு. இந்தியாவினுடைய ராஜஸ்தானை குறிவைக்கிற வகையில அமைஞ்சிருக்கிற ரஹீம் யார்கான் விமானப்படை தளத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஓடுதளம் தகர்க்கப்பட்டிருக்கு. 1 வாரத்திற்கு விமானப்படை தள ஓடுபாதை மூடப்படுறதாகவும் பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு. இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்ல பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுடைய ரேடார் கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கு. விமானப்படை கட்டுப்பாட்டு அறைகளும் சிதைக்கப்பட்டிருக்கு. ஓடுதளம் இருந்தா தானே விமானத்தை வெளியே எடுக்க முடியும், அதுவே இல்லாம போயிட்டா அப்படின்னு பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுடைய ஓடுதளத்தையும் சிதைச்சது நம்ம இந்திய ராணுவம். ஒரு மினிமம் கொலாட்ரல் டேமேஜை ஏற்படுத்துற அளவுக்கு இந்தியா கொடுத்த அந்த அடியில ஆடி போயிடுச்சு பாகிஸ்தான். விமானப்படை தளங்களையும் ராணுவ மையங்களையும் குறிவச்சு கச்சிதமா தாக்குதல் நடத்தின இந்தியா நினைச்சிருந்தா அங்கிருந்த விமானப்படை விமானங்களையும் ஆயுதங்களையும் எரிபொருள் நிலையங்களையும் சர்வநாசம் செஞ்சிருக்கலாம். பதற்றம் அதிகரிக்காம இருக்கிறத உறுதி செய்யற வகையில கட்டுப்பாட்டோட நேர்த்தியா துல்லியமான தாக்குதலை கையாண்டது நம்ம இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் குறிப்பார்த்து ஒவ்வொன்னா காலி செய்ய பெரு அச்சத்துல பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம்னு தப்பிச்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவம். பாகிஸ்தானை மீண்டும் மண்டியிட செஞ்சதுல இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளான S-400, ஆகாஷ், ரஃபேல் விமானம், ட்ரோன்கள், குண்டுகளை தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணையும் கவனம் பெற்றிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவினுடைய தாக்குதல் திறனை வலுவாக்கும் பிரம்மாஸ்திரமா இருக்கு.
இந்தியா ரஷ்யா கூட்டா பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிக்குது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா, ரஷ்யாவின் மோஸ்க்வா நதிகளை குறிப்பிடுற வகையில பிரம்மோஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. நிலத்தில இருந்தோ, போர் விமானங்கள்ல இருந்தோ, போர் கப்பல்கள்ல இருந்தோ, நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்தோ ஏவ வல்லதுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள். ஏவுகணைகள் 2.8 மேக் வேகத்துல சீறி பாயும். அதாவது ஒலியை விட 3 மடங்கு வேகமா அதிகமா செல்லும். இந்திய ராணுவம், விமானப்படை அப்புறம் கடற்படையிலையும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்பாட்டில் இருக்கு. வெறும் 10 செகண்ட்ல எதிரியினுடைய இலக்கை தாக்குற வல்லமை கொண்டது. பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவினா பாகிஸ்தானால தடுக்க முடியாதுன்னு, சீனாவுக்கும் சரியான அடியை கொடுக்கும்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். பிரம்மோஸ் ஏவுகணைகளுடைய தாக்குதல் இலக்கு எதிலிருந்து ஏவுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. போர் விமானங்கள்ல இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்கை தகர்க்கலாம். அதே நேரத்தில் நிலத்திலிருந்து 600 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற இலக்கையும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனையில வெற்றிகரமா தகர்த்திருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய தாக்குதல் தொலைவு அதிகரிக்க தொடர்ந்து ஆய்வுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு வருது. 800 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரியினுடைய இலக்கை தகர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்திய ராணுவம் விமானப்படைக்கு ரொம்ப சீக்கிரமே 800 கிலோமீட்டர் இலக்கை தாக்குற பிரம்மோஸ் ஏவுகணைகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர்ல சீரிப்பாயும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியலன்னு யுக்ரைன் விமானப்படை கூறியிருந்ததும் ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். உள்நாட்டில் தயாரிக்கப்படுற பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்திய முப்படைகளுக்கு தொடர்ந்து வாங்கப்பட்டு வருது. இந்தியா கிட்ட இருந்து ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்கு. பிரேசில், வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. தென் சீன கடல்ல அத்துமீறும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்க விரும்புகிற நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க தீவிரம் காட்டிட்டு வருது. இப்ப பிரம்மோஸ் ஏவுகணைகளே பாகிஸ்தான் ராணுவம் தளங்களை எல்லாத்தையும் பதம் பார்த்திருக்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல பிரம்மோஸ் ஒருங்கிணைப்பு அப்புறம் சோதனை மையம் தொடங்கப்பட்டிருக்கு. தொடக்க விழாவில் பேசின அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பிரம்மோஸ் ஏவுகணைகளுடைய சக்தி என்னன்னு பாகிஸ்தான் கிட்ட கேளுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. 4 நாட்கள்ல பதறி அடித்து போர் நிறுத்தத்துக்கு வந்த பாகிஸ்தானுக்கு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கு இந்தியா. அதாவது இனி எந்த ஒரு பயங்கரவாத செயலோ இந்தியாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையா கருதப்படும்னோ, இனி ஒவ்வொரு பதிலடியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்னு பாகிஸ்தானுக்கு பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்திருக்கு. இனி அத்துமீறினா இந்தியா என்ன செய்யும்னு பாகிஸ்தானுக்கே தெரியும்னு தெரிவிச்சிருக்கு இந்திய ராணுவம். Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.